ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா நியூ கினியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் டபுபில் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறோம். அண்ட் இது ஒரு மைனிங் ஏரியா ப்ராவின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அண்ட் இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம், ஏன் இங்கே நம்ம வரணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம இது லாஸ்ட் இயர் லாவோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். புக்கப் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனில் ஒரு 15 days இருக்குன்னு நினைக்கிறேன். 15 days என்னமோ அங்கே நம்ம இருந்தோம். அங்கே கன்சல்டிங், ட்ரைனிங்கு, ஸோ அந்தமாதிரி விஷயம்லாம் பண்ணோம். இன்றைக்கி அதேமாரி இந்த இந்த மைனில் நம்ம இருக்கிறோம், மைன் ஃபீல்டில் இருக்கிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓகேடிடி மைன் அப்படின்றது தான் அந்த மைன் நேமு. ஸோ கவர்மெண்ட் ஓன்டுது அண்ட் ஸ்டேட் ஓன்டு, கவர்மெண்ட் அண்ட் அந்த ஃபெட்ரல் அண்ட் ஸ்டேட் அந்தமாரி ஓன்டுது. அண்ட் pretty much it's actually $2 billion கம்பெனி. அது இந்த ஊரில் பிக்கஸ்ட் எம்ப்ளாயர் இவங்க தான் பிக்கஸ்ட் ரெவென்யூ ஏர்னரும். அதே மாதிரி இந்த கண்ட்ரிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபியூ மைன்ஸ் வச்சுருக்காங்க. மெயினாக காப்பர் அண்ட் சில்வர். இவங்க ஆஸ்திரேலியாலேயும் இப்போ ஒரு மைன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கேயும் மைன் பண்ண போகிறாங்க. அண்ட் ஸோ இந்த டவுன் டபுபில் அப்படின்ற இடத்துல தான் ஒரு மைன் சைட் இருக்குது. இதில் மைன்லேயே ஓப்பன் கட் மைன்னு சொல்லுவாங்க, அண்டர் கிரவுண்ட் மைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஓப்பன் கட் மைன். அண்ட் ஸோ இப்போ என்னென்னா, இந்த இடத்துல நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைன் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், பிளானர்ஸ், ஸ்கெடியூலர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எஸ்டிமேட்டர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு ஹை லெவல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு ரிலேட்டடான ஒரு கன்சல்டிங் கம் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே நம்ம தங்கி ஒரு 15 days நம்ம இங்கே இருப்போம். 10-15 days நம்ம இங்கே இருப்போம். இருந்து இவங்களுக்கு நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் என்னமோ நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கு. சரி, இந்த ஒர்க் நம்ம ஏன் பண்ணணும்? அண்ட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் பெருசாக இருக்காது. நீங்கள் ஆக்சுவலி நம்ம பின்னாடி இருக்கிறத நான் தங்குற இடம், அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். அண்டு அது பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எதுக்கு இவ்வளோ தூரம் அதுவும் இந்த ஆக்சுவலி நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த காடு, இது சுற்றி மலை. இங்கே உள்ளார வரத்துக்கே ஒரு ஏர்வே இருக்குது. ஏரோப்ளைனில் தான் வந்தோம். இங்கே ஒரு ரன்வே இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன ரன்வே, ப்ரொப்பல்லர் ஏர்ப்ளைன் அதில் தான் அதுவும் ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோலாம் அப்புறம் காட்டுறேன் நான். ஸோ அந்தமாரி இங்கே வரதே ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 700 kilometers மெயின் சிட்டியிலேருந்து, போர்ட் மார்பே அப்படின்றது அங்கேருந்து மெயின் சிட்டிலேருந்து 700 kilometers இங்கே. ஸோ அண்ட் இங்கே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் இது. ஸோ இங்கே சுற்றி இருக்கிற மலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் இது. பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம ஊரில் ஏதோ ஒரு சுவிட்சர்லாண்ட் அந்த மாதிரி பின்னாடி தெரியுது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாங்க. இந்த மலையெல்லாம் பயங்கர திக்கான ஃபாரஸ்ட் இது. இங்கெல்லாம் நீங்கள் யாராவது உள்ளார விழுந்தாங்க அப்படின்னா வெளியில் கூட வர முடியாது, அவ்வளோ திக்காக இருக்கும். அண்ட் ஸோ இப்போ இங்கே நம்மளோட ஒர்க் pretty much கன்சல்டிங் ட்ரைனிங்கு. அந்த ஒரு 60 பேருக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறது, இதுதான் நம்மளோட வேலை. ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். பட் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஈஸியாக நம்ம வேணாம்னு சொல்லியிருக்கலாம். இப்படி தான் எனக்கு இத்தனை கம்பெனிஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் ரெவென்யூ வருது. அண்ட் இதில் ரெவென்யூ அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பட் என்னென்னா, 2 விஷயம். ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நம்மளை தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுக்கல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அடுத்த இதேமாரி ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வராது. ஸோ அது ஒன்று நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான். வர ஆப்பர்ச்சுனிட்டி எதையுமே விடாதீங்க. ஒன்று நீங்கள் பண்ணுங்கள், இல்லை உங்கள் மூலியமாக டெலிகேட் பண்ணி யாராவது ஒருத்தவங்க பண்ணிவிட்டு அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரது நிற்கக்கூடாது. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். அண்டு செகண்ட் இந்த பர்டிகுலர் ஏரியா அண்ட் பர்டிகுலர் ஸ்கில் செட் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சும்மா நம்மளை கூப்பிட்டு இங்கே கொடுப்பறதுக்கு நம்ம திறமையை அந்த இதெல்லாம் ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா யாரும் நம்மளை கூப்பிட்டுலாம் கொடுக்க போகிறது கிடையாது, ஃப்ரீயாலாம் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்போ அந்த திறமை ஸ்கில் செட் எப்போ வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 என் கூடவே ஒரு 8 கன்சல்டன்ட் இருக்கிறாங்க. ஸோ நான் சிவில் அண்ட் மைனிங் நான் படித்தேன். நான் மைனிங்கில் ரொம்ப பெருசாக அப்போ அந்த டைமில் ஒர்க் பண்ணல. ஸோ அப்போ இந்த 8 கன்சல்டன்ட்டையும் கேட்டாங்க. அதில் ஆக்சுவலி மைன் ரிலேட்டடாகவும் சில பேர் இருந்தாங்க, ஆயில் அண்ட் கேஸ் அது ரிலேட்டடாகவும் இருந்தாங்க சில பேர். ஸோ அப்போ கேட்குறப்ப, என் கம்பெனி கேட்குறப்ப, மைனிங் ரிலேட்டடாக ஒரு சில ஒர்க்ஸ்லாம் வருது, யார் மைனிங் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப ஃபஸ்ட்டு கை தூக்குனது யாருனால் தான். அதுக்காக புக்கெல்லாம் வாங்கி நைட்டு பகல் படித்து மைனிங் கம்பெனிஸ் ஆஸ்திரேலியாவில் ஒயிட் ஃபீல்டு ஏதோ ஒன்று, நிறைய சில்வர் மைன்ஸ், நிறைய மைன்ஸ் நான் போயிருக்கேன், கோல் மைன்ஸ்க்கு போயிருக்கேன். அண்ட் அங்கே தங்கி நின்று அங்கே படித்து அந்த ப்ராசஸ் எல்லாம் படித்து அங்கேருந்து அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் கன்சல்டிங் அதெல்லாம் பண்ணுறது அந்தமாரி அப்போல்லாம். ஆனால் அப்போ நான் பண்ணுறப்ப நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எனக்கு அது மெயின் ஃபீல்டு கிடையாது. ஆனால் நாளைக்கு இந்தமாரி எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா அந்தமாரி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் மட்டும்தான் வரும்.
இன்றைக்கி வந்து நான் காலேஜில் வந்து கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையும் போகிறப்ப எனக்கு ஏதாவது ஒரு காலேஜில் கூப்பிட்டாங்கன்னா உடனே மெனக்கிட்டு அதுக்காக போய் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பேசிட்டு வந்து ஒரு நல்ல பேர் எடுத்தால் தான் திரும்ப கூப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுலேயும் வந்து நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி வந்து கையை தூக்கிட்டு இந்த மைனிங் ரிலேட்டடாக உட்காந்து படித்ததாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ரீசனு அந்த ஸ்கில்லு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ அதனால் வர ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாது. செகண்ட் வந்து இதெல்லாம் வந்து யூனிக்கான ஒரு விஷயம் கைஸ். ஆக்சுவலி நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், இப்போ இந்த மைன் சைட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருப்பாங்க. சுற்றி மக்கள் எல்லாமே ஒரு 5000 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மைன் கம்பெனிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா $2 billion வருது. ஆனால் இந்தமாரி ஒரு இடத்துல வந்து இது பிரிட்டி மச் ரிமோட், இங்கே ரோடெலாம் கிடையாது, சுற்றி இந்த ஏரியா சுற்றி அவ்வளோ தான். ஸோ ஹெலிகாப்டர் ஏர்ப்ளேன் தான் போகணும் வரணும் அப்படின்ற மாரி. ஸோ இந்தமாரி ஒரு சைட்டில் வந்து இங்கே வந்து பெரிய பெரிய பைத்தன் இருக்கும் அண்ட் டெத் ஆடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு ரொம்ப வெனமஸ் ஸ்னேக், அந்த ஸ்னேக் இருக்கும். ஸோ அந்தமாரி கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் தான். அண்டு சாப்பாடு பெருசாக நம்மளாம் கிடைக்காது. அண்டு ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். வீடு இப்போ நான் தங்கியிருக்க ரூம் கட்டுறோம், ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்டே பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கன்சல்டண்ட்டோ யாரோ ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ என்னென்னா, இது நம்ம ஒரு மைண்டில் பண்ணுறோம், 2 மைண்டில் பண்ணுறோம், 3 மைண்டில் பண்ணுறோம், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்னா இதை ஒட்டியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. அண்டு செகண்ட் வந்து இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ மற்ற ட்ரைனிங் கம்பெனிஸ்லாம் வந்து மெனக்கெட்டு எதுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வரணும். ஸோ ஒரு ப்ரைவேட் சார்ட்டர் ஏர்ப்ளைனு, அதுக்கப்புறம் எத்தனை ட்ரிப்பு, எவ்வளோ ட்ராவல், கிட்டத்தட்ட 2.5 நாள் ஆச்சு நான் இங்கே வரத்துக்கு. இந்த இடத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 நாள் ஆச்சு. ஸோ இந்தமாரி ரிஸ்க் எடுத்து எதுக்கு தங்கியிருக்கிற இடம் வந்து இது பார்த்திங்கன்னா லேபர் குவார்ட்டர்ஸ் மாதிரி தான் அது. ஸோ ரொம்ப ஃபேன்சியெல்லாம் இருக்காது. நம்மளுக்கு வந்து இந்த அருவருப்பு பார்க்குறது அது இது இப்படிலாம் நம்ம பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி தான். சார் நம்ம தங்குற ரூம் இது. கிடையாது, ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து வர்ச்சுவல் டெக்கோட சிஇஓ, நம்ம இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ரெவென்யூ வருது, அண்ட் இப்போ தான் ஆஃப் கிரேட் ஆரம்பித்தோம், அதெல்லாம் வந்து யூடியூபர் அதெல்லாம் என்ன வேணாலும் இருக்கட்டும். பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இறங்கி அதுக்கு ஈக்குவலாக நம்ம அந்த வேலையை செஞ்சாகணும், காம்படிட்டிவாக இருந்தாகணும். ஸோ அப்படின்ற விஷயம். ஸோ அதனால் கைஸ், டேக் அவே ஃப்ரம் திஸ் என்ன அப்படின்னா, எனக்கு நான் போன இடத்துல வந்து எனக்கு சாப்பாடு சரியில்லை. இதேமாரி இன்னொரு இடத்துக்கு நான் போகிறப்ப எனக்கு வந்து இதெல்லாம் இருந்துச்சு, தவளைக்கறி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதாக இருந்தாலும் சரி, சர்வைவல்னு வந்துச்சுன்னா, நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணி ஆகணும், சர்வை பண்ணி அது பண்ணிடுறதுக்கு. ஸோ அந்தமாரி நான் போகிற இடத்துல வந்து எனக்கு சாப்பாடு சரியில்லை, தங்குற இடம் வந்து க்ளீனாக இல்லை, அண்டு இந்தமாரி ஒரு இடத்துல எப்படி நான் தங்குறது, ஸோ இந்த இடத்துல நிம்மதியாக வேலை செய்ய முடியல, தூக்கம் வரல, பெட்டு சரியில்லை, இந்தமாரி 1000 ரீசன் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுட்டு போகிற ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் என்னமாரி யாராவது ஒருத்தர் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் லைஃப்பில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஒரு பெருசாக ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கிறதுக்கான ஒரு வழியில் போகணும் அப்படின்ற இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிக்காத இடமா இருக்கலாம், அண்ட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு க்ளீனாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அண்ட் நம்ம நினச்ச மாரி 7 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம தங்கிறதுக்கான வசதி இருந்தாலும் இந்தமாரி ஒரு இடம் கிடைக்கும், அந்த இடத்துல தான் நம்ம இருக்குன்ற சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு இருக்க பிடிக்கல, தூங்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 1008 குறைய சொல்லிட்டு அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி அடுத்தது வராது. ஸோ அதனால் டேக்அவே வந்து பிரிட்டி மச் சிம்பிள் கைஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா, எனக்கு இப்போ நான் வந்து முடியாது, இப்போ நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், இப்போ நான் ரொம்ப புத்திசாலி ஆகிட்டேன், இப்போ நான் வந்து ரொம்ப ஸ்டேட்டஸில் ரொம்ப உயர்ந்துட்டேன் அப்படின்னு 1008 கிரீடத்தை தூக்கி மண்டையில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டு போகிறதெல்லாம் நாளைக்கு வந்து கிடைக்காத அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் திரும்ப வரும். ஸோ அதனால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் சீரியஸாக எடுத்துக்கோங்க. அண்ட் அதை வந்து நம்மளோட பெஸ்ட்டாக யாருமே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சூப்பராக ஒரு விஷயம் பண்ணணும். அண்ட் அதுதான் இப்போ நீங்கள் கவனிச்சின்னு வந்து நான் போய் பண்ணிட்டு வரதில் பார்த்தீங்கன்னா இதை தொட்டு இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக என் கூடவே வரும். அதை கண்டினியூஸாக நம்ம பண்ணுறது டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும். இப்போ ஆர்மரோடோவுக்கு வந்து இங்கே வந்து என்ன மைனிங் சைட்டு தானே, ஸோ வந்து சேஃப்டி கியரு, சேஃப்டி கிளாஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆர்மரோட வச்சு அந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது புஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம டெக் கம்பெனி வச்சு எதாவது டெவலப்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம கையிலேருந்து எடுத்துகிட்டு போவோம் இங்கே வந்ததுக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ அதனால் வில் சி அகெயின் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த சைட் அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். ஓகே, வில் சி அகெயின்.